கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 37 வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை அன்பு கூறுவாயாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக வைத்திருப்பதன் நோக்கம் அன்பு கூற வேண்டும். இந்த இடத்துல அவரை சோதிப்பதற்காக ஒரு நியாய சாஸ்திரி அவரிடத்தில் வந்து அவரை பார்த்து கேட்கிறான், நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது? இந்த பைபிளில் அல்லது நியாயப்பிரமாணத்தில் எது முக்கியமான காரியம்னு கேட்கும் பொழுதுதான் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு படிப்பினையாக சொல்லுகிற வார்த்தை, நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த உலகத்திலே அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்ததனுடைய நோக்கம் அன்பை வெளிப்படுத்தும்படியாக. இந்த நாளிலே நாம் நம்முடைய அன்பை எப்படியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நமக்கு பிரியமானவர்கள் நாம் மற்றவர்களிடத்தில் யாரிடத்தில் அன்பாய் இருக்கிறோமோ அல்லது நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா? குறிக்கப்பட்ட ஜனங்கள், குறிக்கப்பட்ட சமுதாயம், குறிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி நம்ம அவர்களிடத்தில் மட்டும் அன்பு செலுத்தி கொண்டிருப்போமானால், இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த நாளில் நம்முடைய அன்பு எப்படியாக இருக்கிறது? நமக்குள்ள ஒரு சின்ன வட்டம் போட்டு நான் என்னுடைய குடும்பம் என்று சொல்லி நிறுத்தி இருக்கிறோமா? இல்லைனா என்னை சார்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களை நேசிக்க வேண்டும். மற்றவர்களை நேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா? இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட போகிறோம்ல, அது அன்பை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறதற்கு முன்பதாய் நாமும் கூட நான் மற்றவர்களை நேசிக்கிற அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆண்டவர் அதில் பிரியப்படுவார்ல. இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாம், ஆண்டவரே, நான் இனிமேல் உம்மில் அன்பு கூறுவது போல, என் ஆத்துமா முழுவதும் உம்மில் அன்பு கூறுவது போல நான் பிறனிடத்திலும் அன்பு கூறுவேன். சொல்லாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்று சொன்ன கர்த்தர், அதே போல நீ சொல்லுகிறேன், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிறீங்களோ ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே, அன்பு செலுத்த கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.